வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் யஹ, ஏ, வஹ, வே நான் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் யஹ, ஏ, வஹ, வே யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யஹ யூஸ் பண்ணி பார்க்கலாம். யஹனா திஸ், தமிழில் இது. இது ஒரு புத்தகம். திஸ் இஸ் அ புக். ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? यह किताब है. இது यह புத்தகம் किताब है. ஓகே, यह வந்தா சென்டென்ஸ் ஹேல எண்ட் ஆகணும். ஓகே, இஸ் இஸ் யூஸ் ஃபார் சிங்குலர் இல்லையா? ஒரு புக். ஸோ அப்போ ஹே வரும். यह किताब है. அடுத்தது இது ஒரு சிறுவன். This is a boy. இது यह सिरुवन लड़का है. यह लड़का है. இப்போ வஹ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். வஹனா அதுன்னு அர்த்தம். ஓகே, இங்கிலீஷ்ல that. ஸோ அது ஒரு வீடு. that is a house. ஹிந்தில வஹ घर है. அது वह வீடு घर. वह வந்தா ஹேல எண்ட் ஆகும். சிங்குலர் இல்லையா? இஸ்க்கு है. वह घर है. அடுத்தது அது ஒரு பெண். that is a girl. அது वह பெண். गर्लக்கு लड़की is है. वह लड़की है. ஓகே, இப்போ ஏ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஒன்று வந்து தீஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். தமிழில் பார்த்தோன்னா தீஸ்க்கு இவை அண்ட் ரெஸ்பெக்ட்க்கு இவர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவை புத்தகங்கள். தீஸ் ஆர் புக்ஸ். ஸோ இவைக்கு ஏ. ஓகே, ப்ளூரல் இல்லையா? ஸோ ஏ. ஓகே, அதுக்கப்புறம் புக்ஸ் ப்ளூரல் கிதாபே. ஓகே, ஏ வந்தா சென்டென்ஸ் ஹேல எண்ட் ஆகணும். ஏ கிதாபே ஹே. இந்த ஹே ஆருக்கு. ஓகே, தீஸ் ஆர் புக்ஸ். இவை புத்தகங்கள். ஏ கிதாபே ஹே. புரியுதுங்களா? யஹ வரும்போது என்ன வந்தது? ஹே வந்தது, HAI. ப்ளூரல் வரும்போது ஏ வரும்போது நம்ம என் ஆட் பண்ணணும். हैं. ஓகே, ये किताबें हैं. அடுத்தது இவர் என் ஆசிரியர். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட். he is my teacher. ஓகே, சோ இவர் ஏ. இவரு என் மேரே. ஆசிரியர் शिक्षक. சோ ஏ வந்தா है யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? ஏ ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஒன்று வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு, இவைக்கு, தீஸ்க்கு அண்ட் ரெஸ்பெக்ட்க்கு, இவருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு விஷயத்துலுமே ஓகே, ரெண்டு விஷயத்துலுமே நம்ம சென்டென்ஸ் ஹேல தான் எண்ட் பண்ணோம். இப்போ வஹ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வஹனா அதுன்னு அர்த்தம். ஓகே, இங்கிலீஷில் that. ஸோ அது ஒரு வீடு. that is a house. ஹிந்தியில் वह घर है. அது वह வீடு घर. वह வந்தா ஹேல எண்ட் ஆகும். சிங்குலர் இல்லையா? இஸ்க்கு है. वह घर है. அடுத்தது அது ஒரு பெண். that is a girl. அது वह பெண். गर्लக்கு लड़की is है. वह लड़की है. ஓகே, இப்போ வே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வே ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. தோஸ் அவை, ரெஸ்பெக்ட் அவரு. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தோஸ் ஆர் ஹவுசஸ். அவை வீடுகள். ஹிந்தியில் வே घर हैं. அவை வே வீடுகள் घर. சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும்?
ஹேல எண்ட் ஆகும். ஓகே, ப்ளூரல் இல்லையா ஹவுசஸ். ஸோ ப்ளூரல்னா ஹேல எண்ட் ஆகணும். வே கர் ஹே. அடுத்தது அவர் என் அப்பா. ஹீ இஸ் மை ஃபாதர். ஓகே, ஸோ இங்கே ரெஸ்பெக்ட் இல்லையா அப்பா. ஸோ அவர் வே. ஓகே, மேரே என் பிதாஜி அப்பா. ஓகே, அண்ட் சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும் ஹேல. ஸோ ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெண்டுத்துக்குமே ஹேல தான் சென்டென்சஸ் எண்ட் ஆகணும். ஓகே, இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். யஹ ஏ. ஓகே, ஸோ யஹ ஏ எப்போ சொல்கிறோம்? ஒரு பொருள் அல்லது பர்சன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது, க்ளோஸாக இருக்கும்போது நம்ம யஹ ஏன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் அ புக். இது புத்தகம். ஸோ ஒரு புக் இல்லையா. ஸோ யஹ கிதாப் ஹே. ஓகே, இது யஹ புத்தகம் கிதாப் இஸ் ஹே. ஓகே, அடுத்தது இது என் வீடு. திஸ் இஸ் மை ஹவுஸ். ஹிந்தில யஹ மேரா घर है. இது யஹ என் மேரா வீடு घर. யஹ வந்தா ஹேல எண்ட் ஆகுது இல்லையா. ஸோ இது என் வீடு, யஹ மேரா घर है. இவர்கள் குழந்தைகள். These are children. ஹிந்தில ये बच्चे हैं. இவர்கள் ப்ளூரல் இல்லையா. ஸோ ஏ. ஓகே, குழந்தைகள் பச்சே ப்ளூரல் இல்லையா. ஒரு குழந்தைன்னா பச்சான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ளூரல்னால பச்சே ஆயிடுது. ஏ பச்சே ஹே. ஓகே, ஸோ ப்ளூரல்னா சென்டென்ஸ் ஹேல எண்ட் ஆகணும், என் வரணும். ஓகே, அடுத்தது இவர்கள் என் நண்பர்கள். தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவர்கள் ப்ளூரல். ஸோ ஏ. என் மேரே நண்பர்கள் தோஸ்த். ஃப்ரெண்ட்ஸ்க்கு தோஸ்துன்னு சொல்லுவோம் ஹிந்தியில். அப்புறம் ஹேல எண்ட் ஆகும் சென்டென்ஸ். ஏ மேரே தோஸ்த் ஹே. அடுத்த எக்ஸாம்பிள் வஹ வே. ஸோ ஃபார் தூரமாக இருந்தா, ஓகே, தூரத்தில் இருந்தா நம்ம வஹ அண்ட் வே யூஸ் பண்ணுவோம். சிங்குலர்னா ஒத்ரனா வஹ, ப்ளூரல்னா வே. ஓகே, ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது பள்ளி. தட் இஸ் அ ஸ்கூல். ஹிந்தியில் வஹ ஸ்கூல் ஹே. ஸோ அது இல்லையா சிங்குலர் வஹ. ஓகே, பள்ளி ஸ்கூல். ஓகே, அப்புறம் எஸ் இல்லையா ஹேல எண்ட் ஆகும். சிங்குலர்னா ஹேல எண்ட் ஆகும். அது பள்ளி வஹ ஸ்கூல் ஹே. அடுத்தது அது என் கார். தட் இஸ் மை கார். அது வஹ என் மேரி. ஓகே, கார் கார் ஹே. ஓகே, ஒரு கார் தானே சிங்குலர் இல்லையா, அதனால வஹ யூஸ் பண்ணுறோம். ஸோ வஹ யூஸ் பண்ணால் ஹே வரும். ஓகே, ஸோ அது என் கார், வஹ மேரி கார் ஹே. ஸோ வஹ அண்ட் வே எப்போ யூஸ் பண்ணுவோம்? பொருள் ஆர் பர்சன் நம்ம பக்கத்தில் இல்லாமல் தூரத்தில் இருந்தால், தள்ளி இருந்தால் நம்ம வஹ அண்ட் வே யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் அவை மரங்கள். ஸோ அவைன்னு சொல்கிறோம் அப்போனா அது ஃபார் இல்லையா. ஸோ தோஸ் ஆர் ட்ரீஸ். ஸோ ஹிந்தியில் எப்படி வரும்? வே வரும். ப்ளூரல் இல்லையா, ட்ரீஸ் ப்ளூரல். ஸோ அதனால வே யூஸ் பண்ணுறோம் இங்கே. வே. ட்ரீஸை பேடுன்னு சொல்லுவோம். பேட் அண்ட் ப்ளூரல் வந்தால் ஹே வரணும். HAIN. ஓகே, வே பேட் ஹே. அடுத்தது அவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். தே ஆர் அவர் டீச்சர்ஸ். ओके, सो वे हमारे
शिक्षक हैं அவர்கள் ஓகே प्लूरल वे हमारे எங்கள் शिक्षक टीचर्स ओके सो है ले एंड आगो प्लूरल இல்லையா सो वे हमारे शिक्षक हैं இப்போ क्वेश्चन सेंटेंस பார்க்கலாம் what is this இது என்ன சோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் this க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் यह யூஸ் பண்ணுவோம் ओके यह என்னக்கு क्या ओके यह क्या है इस है ओके இது என்ன यह क्या है அடுத்தது அது யாரு who is that okay so that அது யாரு so वह okay யாரு who அதுக்கு हिंदीல कौन इस है वह कौन है அடுத்த சென்டென்ஸ் இவர் யார் ஓகே பக்கத்துல இருக்காங்க அப்புறம் இவர் எதுக்கு சொல்றோம் ரெஸ்பெக்ட் ஓகே இவர் யார் who is this so இவருக்கு நம்ம ஏன்னு சொல்லணும் ஹிந்தில அவர் இருந்தா வேன்னு சொல்வோம் வே ஓகே so இவரு வே யாரு कौन ஓகே ரெஸ்பெக்ட் இல்லையா ரெஸ்பெக்ட் இருந்தா நம்ம ஹேல தான் எண்ட் பண்ணும் இங்க இஸ் இருந்தாலும் இங்க என் வரணும் HAIN என் வரணும் ரெஸ்பெக்ட் இருந்தா சரியா சோ இவர் யார் ये कौन है அவை என்ன plural ஓகே what are those சோ அவை அவைனா பக்கத்துல இல்ல தூரத்துல இருக்கு இல்லையா சோ நம்ம ஹிந்தில வேன்னு சொல்லணும் தூரமா இருந்தா வேன்னு சொல்லணும் வே क्या हैं அவை வே என்ன क्या plural இருந்தா है வரணும் ஓகே இப்போ நீங்க ஹிந்தில ட்ரை பண்ணணும் ஓகே இது ஒரு நாய் ட்ரை பண்றீங்களா ஓகே இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் இதுனா பக்கத்துல இருக்குது ஓகே and singular ஓகே one only one ஒன்னு தான் ஓகே சோ ஒரு நாய் சோ இது ஒரு நாய் சோ இதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஹிந்தில यह ஓகே ஒரு நம்ம ஏக்னு சொல்லுவோம் ஓகே ஏக் அப்புறம் நாய் குத்தான்னு சொல்லுவோம் சோ என்ன சொல்லலாம் यह एक कुत्ता அப்புறம் சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும் यह யூஸ் பண்ணா என்ன வரணும் சிங்குலர் है வரணும் ओके यह कुत्ता है यह एक कुत्ता है ओके நீங்க एक சொல்லலாம் சொல்லாம கூட இருக்கலாம் यह एक कुत्ता है और यह कुत्ता है ओके सो यह एक कुत्ता है क्लियर அடுத்தது அவர்கள் என் ஆசிரியர் ஓகே சோ இங்க ரெஸ்பெக்ட் இல்லையா சோ ட்ரை பண்றீங்களா சோ அவர்கள் என்ன வரும் வே வரும் இல்லையா வே என் मेरे ओके मेरे ஆசிரியர் शिक्षक ஓகே சோ இங்க இதெல்லாம் பார்த்த அவர்கள்லாம் ப்ளூரல் இல்லையா சோ எப்படி சென்டென்ஸ் எண்ட் ஆகணும் ஹேல எண்ட் ஆகணும் ஓகே वे मेरे शिक्षक हैं राइट वे मेरे शिक्षक हैं சோ அடுத்த क्वेश्चन அவை மரங்கள் ட்ரை பண்றீங்களா ஹிந்தில சோ இங்க என்ன சொல்றோம் அவை அப்படினா ப்ளூரல் இல்லையா அப்புறம் பக்கத்துல எல்லாமே தூரத்துல இருக்கு சோ அதனால ஹிந்தில என்ன சொல்லணும் அவைக்கு வே ஓகே அப்புறம் மரங்கள் ட்ரீஸை நம்ம பேடுன்னு சொல்லுவோம் ஸோ வே பேட் அப்புறம் எப்படி சென்டென்ஸ் எண்ட் ஆகணும் ஹே HAIN ஹே ப்ளூரல் இல்லையா ஸோ வே பேட் ஹே
ஓகே, அடுத்தது அது ஒரு கார். ஸோ அது அப்படின்னா சிங்குலர் இல்லையா, ஒரு கார். ஸோ அதுக்கு பக்கத்தில் இல்லை, அது வஹ. ஓகே, வேவோட சிங்குலர் ஃபார்ம் என்னது, வஹ. வஹ. ஒருக்கு என்ன சொல்லணும், ஏக் கார். அப்புறம் சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகணும், HAI है, वह एक कार है. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யஹ, ஏ, வஹ, வே யூஸ் பண்ணி நீங்க கான்ஃபிடென்ட்டா சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல ஹே, ஹூ, ஹே சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.